ஓகே. ஆர்பிஐ தங்கக்கடன் வாடிக்கையாளர்களுக்கு சில புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னா, ஒரு வருடம் முடிந்ததும் நீங்கள் அசல் தொகையை முழுவதுமாக செலுத்திய பிறகே உங்கள் நகையை மீண்டும் அடமானம் வைக்க முடியும். அதாவது ஒரு வருஷத்துக்கான வட்டியை நீங்கள் செலுத்திட்டு அந்த வருஷம் முடியும் போது நீங்கள் அசல் போட்டு உங்களோட நகையை திருப்பி எடுத்துக்கணும். இல்லை அந்த வட்டியை நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோன்னா அது இப்போ இந்த ரூல்ஸ் படி நடக்காது. இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் நகையை வச்சு ஒரு வருடமாகி வட்டியை செலுத்துறீங்கன்னா உங்களால் அசல் கொடுத்து மீட்ட முடியலன்னா அடுத்த வருஷத்துக்கும் வட்டியை கண்டினியூ பண்ணலாம். ஆனால் இப்போ இந்த ரூல்ஸ் மூலமாக என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த வருடம் முடியும் போது அசலையும் கொடுத்து உங்களோட நகையை மீட்டுக்கணும். இல்லைன்னா அந்த நகை வந்து ஏலத்துக்கு விற்கப்படும். அது மாதிரி முடிவுகள் எடுக்கப்படும், நடவடிக்கைகள் எடுக்கப்படும். ஸோ இந்த மாற்றம் ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதனால பலரும் தங்க நகைகளை அடமானம் வச்சு பல வருஷங்களா வட்டி மட்டுமே செலுத்திக்கிட்டு அசல் தொகையை செலுத்தாமல் இருப்பதாலையும் இந்த விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளதுன்னு சொல்றாங்க. மேலும் நகை மதிப்பீட்டாளர்கள் மோசடி செய்வதாகவும் புகார்கள் வந்திருக்குன்னு அதுவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. இந்த விதிமுறைகள் எல்லா வங்கிகளுக்கும் பொருந்தும். நேஷனலைஸ்டு பேங்க், கூட்டுறவு வங்கி எல்லாவற்றிற்கும் இது பொருந்தும். இதனால் நீங்கள் தங்கக்கடன் வாங்கும்போது இந்த விதிமுறைகளை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சென்னை ஃபிக்ஸ் சேனல்ஸ். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பை.